சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே தான் வந்துள்ளேன். நான் ஏதாவது ஒரு காரணத்துடன் தான் உன்னை சந்திக்கவே வருகிறேன். ஆனால் என்னுடைய காரணத்தை புரிந்து கொண்டு நான் பேசுவதை கேட்பவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடுகிறார்கள். அதாவது என்னாவது பிரச்சனை வருகிறது என்றால் அதிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். அதுவே அலட்சியமாக செல்பவர்கள் எப்பொழுதும் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? இதெல்லாம் நமக்கு நடக்குமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் தங்கமே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உன் கண்ணுக்கு நான் பேசும் வாக்கினை உன் கண்ணுக்கு பட்டால் அது உனக்கானதுதான். எப்பொழுதும் தட்டிவிட்டு விடாதே. என்னுடைய அன்பான உறவே, உன்னுடைய மிக மிக நெருங்கிய ஒரு உறவால் பிரச்சனை வருவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அவள் ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாள். உன்னை எங்கு பார்த்தாலும் நீ பேசிய சில விஷயங்களை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறாள். உன்னுடைய கணவன் உறவில் இருக்கும் பெண், அதாவது உன்னுடைய கணவனின் சகோதரர் திருமணம் செய்த அந்த பெண் உன்னிடம் நன்றாகத்தான் பேசுவாள், நன்றாகத்தான் பழகுவாள். ஆனால் இப்பொழுது மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, அதாவது அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நீ ஏதாவது சாதாரணமான வார்த்தைகள் சொன்னால் கூட அதை அவள் இப்பொழுது ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கிறாள். அன்று அவள் என்னிடம் இதை சொன்னாலே, ஒரு நாள் பார்த்தால் கேட்டு விடுவோம் என்று அவள் எல்லா விஷயத்திற்கும் சண்டை போடுவதற்கு நிற்கிறாள். ஆனால் அவள் சுய புத்தியால் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் சொல்லிக் கொடுத்து உங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து அவர்கள் பெண் அந்த வீட்டு சைடே போயிடுவாளோ, அந்த வீட்டு பக்கமே இருந்து விடுவாளோ என்ற நினைப்பில் அந்த பெண்ணை உன்னிடம் இருந்து பிரிப்பதற்காக பார்க்கிறார்கள். அதற்காக நிறைய தேவையில்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள். அதனால் அந்த பெண்ணானவள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? இவளை விடக்கூடாது, இவள் நம்முடன் நடிக்கிறாள், நீ நடிக்கிறாள் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்ததினால் நீ நடிக்கிறாய், பேசுவது நீ உண்மையாக பேசினாலும் நீ நடிக்கிறாய் என்றுதான் அவள் அனைவருமே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்பதை அவர் இன்னுமே உணரவே இல்லை. என்னுடைய அன்பான தங்கமே, உன்னை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவுதான் உன்னை எல்லோரும் தெரிந்து கொண்டாலும் இவள் பாசக்காரிதான், இவள் அன்பானவள் தான் என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டாலும் அவர்கள் சற்று நேரத்தில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய சுயநலத்தால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அன்புகள் மறைந்து விடுகிறது. சுயநலமானது கண்ணுக்கு நேராக நிற்கிறது. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் சரி, எதை நீ நினைத்தாலும் சரி, நான் உனக்கு துணை நின்று அதை தாராளமாக செய்து தருவேன். இப்பொழுதும் உன் மனதுக்குள் பயம் வந்துவிட்டதா? ஐயோ, நம்முடைய சகோதரி போல இருந்தாலே இப்பொழுது இப்படி ஆகிவிட்டதே என்று பயமாக இருக்கிறதா? பயப்படாதே. அவள் உன்னிடம் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாள். நான் அது போல அவளை மாற்றி விடுவேன். ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், பிரச்சனை வருவதற்கு முன்பு நீ சுதாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு நபர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இஷ்டத்திற்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் யார் எப்படி நினைக்கிறார்களோ அதற்கு தகுந்தது போல அவரிடம் பேச வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள், இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை உனக்கு நான் என்று சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக நெருக்கமாக இருந்தீர்கள். திடீரென்று சண்டை பிரிந்தீர்கள். திரும்பவும் ஒன்றாக இணைந்தீர்கள். இப்பொழுதும் அவர்களுடைய அம்மா வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய ஒற்றுமையை கண்டு பயந்துதான் பிரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய ஒற்றுமையில் எந்த ஒரு குறையும் வந்துவிடாது. புரிய வைக்கிறேன். காலப்போக்கில் அனைத்தையும் நான் புரிய வைக்கிறேன். உன்னுடைய நிச்சயமாக உனக்கொன்று சொல்கிறேன். நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். அதை பிரிக்க யார் வந்தாலும் நான் விடமாட்டேன். எவன் ஒருவன் தன்னுடைய பேச்சை கேட்காமல் மற்றவனுடைய பேச்சை கேட்டு தேவையில்லாமல் மற்றவனிடம் சண்டை போடுகிறானோ, நிச்சயமாக அவனை நான் திருத்தி பழைய மாதிரி கொண்டு வருவேன். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய உறவில் இருப்பவர் சண்டை போட்டால் நீ சற்று முதலில் ஒரே ஒரு முறை அமைதியாக இரு. அதற்கு எல்லை மீறி அவள் பேச ஆரம்பித்து விட்டாள் என்றால் நீ
சண்டை போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த உறவு வேண்டாம் என்று வந்துவிடு. நான் புரிய வைக்கும் அளவுக்கு அவளுக்கு புரிய வைக்கிறேன். யார் யார் எப்படி என்பதை தெரிய வைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய மரியாதை எங்கு அவள் கெடுக்கிறாளோ அந்த இடத்தில் நிச்சயமாக நீ நிற்கக்கூடாது. அவளிடம் பேசுவதையும் தொடங்கக்கூடாது. நீ எப்பொழுதுமே மரியாதையுடனும் எப்பொழுதும் தலை குனிந்து நிற்கக்கூடாது. மரியாதையோடு தான் நிற்கணும். எங்கு நீ இருந்தாலும் தலை நிமிர்ந்து தான் நிற்க வேண்டும். காசு பணம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தலை குனிந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நீ நேர்மையாகவும் உன்னுடைய குடும்பத்திற்கு உண்மையாகவும் நீ வாழ்கிறாய். அதனால் உனக்கு எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நான் எல்லாவற்றையும் நல்லபடியாக சரி செய்வேன். யார் உனக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக அந்த இடத்தில் பயந்து போய் நிற்காதே. யாராவது அவர்களுடைய குரலை நல்லபடியாக தூக்கி பேசினால் திடீரென்று பயந்து விடாதே. யாருடைய குரலுக்கும் நீ பயப்படக்கூடாது. எல்லா இடத்திலும் நான் உன்னை காவல் காப்பதினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கெட்ட விஷயங்களையும் நீக்குவேன். அதுபோல உன்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாவற்றையும் நான் நீ யார் என்பதை புரிய வைப்பேன். நான் உனக்கு இப்பொழுது சொல்வது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுவும் அவள் நினைப்பது என்ன தெரியுமா? நீ விளையாட்டாக பேசுவது எல்லாவற்றையும் அவள் ஒவ்வொன்றாக ஞாபகம் வைத்துவிட்டு ஏதாவது ஒரு விசேஷம் வரும் அந்த இடத்தில் எல்லாருக்கும் மத்தியில் கேட்டுவிடலாம் என்று தான் நினைக்கிறார். அவளுடைய எந்த ஒரு விஷயத்திலும் நீ தலையிட வேண்டாம். அவள் வந்து பேசினால் பேசு. பேசவில்லை என்றால் நீயாக போய் பேசி தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீ எப்பொழுது பேசுவாய், எப்பொழுது சண்டை போடலாம் என்று நின்று கொண்டு இருக்கிறாள். அதனால் அவளிடம் சற்று ஜாக்கிரதையாக இரு. எதுவாக இருந்தாலும் உனக்கு பயமாக இருந்தால் உடனடியாக நீ யாரை நம்புகிறாயோ அந்த தெய்வத்தை கூப்பிடு. அந்த தெய்வம் உனக்கான உதவிகளை அனைத்தையும் செய்யும். அதை தவிர உனக்கு எந்த ஒரு கெட்டதையும் நடக்க விட்டுவிடாது. ஆசையாக நிறைய கனவுகளோடு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் உனக்கு என்னிடத்தில் இருந்து அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இன்பமாகத்தான் நடக்கும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா நல்ல வழிகளையும் உனக்கு தரவும் இந்த சாயாகிய நான் இருக்கிறேன். அதனால் நீ எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாரு. ஆசைகள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றி தரப்படும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.